generation, and this is the voice of end time. Equipping every believer as a soldiers and preparing the body of Christ for the end time revival movement. Raising next generation, and this is the voice of end time. பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த கடைசி காலத்தில் இந்த தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு எதிராக நமக்கு எதிராக வருகிற எல்லா பிசாசனுடைய தந்திர சூழ்ச்சிகளை நம்ம எதிர்த்து நின்று அதை மேற்கொள்ள நமக்கு என்ன தேவை? நமக்கு பலன் தேவை. நம்ம கண்ணில் பார்க்க முடியாத ஒரு சில சத்துருக்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஆமாவா? பிசாசு ஒரு நாளும் நேருக்கு நேராக அவர் வந்து நம்மளோட மோத போகிறான்னா அப்படியா? இல்லை, நேருக்கு நேரடியாக நம்மளோட வந்து மோத போகிறது. அவன் என்ன பண்ண போகிறான்? எப்படி இந்த பூமியில் தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியம் நிறைவேற எப்படி தேவன் மனிதனை உபயோகப்படுத்தி தேவனுடைய காரியங்களை எப்படி செய்கிறாரோ அதே போல தான் பிசாசோட தந்திரத்துக்கும் சூழ்ச்சிகளுக்கும் அவள் யாரை தான் உபயோகிக்க போகிறான்? மனிதனை, நம்மளை தான் என்ன பண்ண போகிறான்? அப்போது நம்மளை யூஸ் பண்ணி மனிதன் மூலமாக வருகிற காரியங்கள் தான். பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால், பிசாசை மேற்கொள்ளணுன்னு அது இந்த மனிதனால் முடியாது. பிசாசுக்கு எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு ஒரு மனிதனால் முடியவே முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண மனிதனை காட்டிலும் பிசாசு வந்து என்னவாக இருக்கலாம்? தந்திரசாலியாகவும் பலசாலியாகவும் அவனோட தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லாமே எப்படி இருக்குது? பலசாலியாக இருக்கலாம். அந்த ஒரு பொசிஷனில் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறான், இந்த உலகத்தின் அதிபதின்னு சொல்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய ஆளையும் தன் வசப்படுத்தி அவங்கள மேனிப்புலேட் பண்ணி அவங்கள வந்து ஆதிக்கம் செலுத்தி ஒரு சிலரை பயம்படுத்தி, பிசாசு வந்து ஆதிக்கம் செலுத்தவும் பயம்படுத்தவும் வசப்படுத்தவும் செய்வான். அவன் வந்து ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படிப்பட்ட என்ன பண்ணுவான்? இப்படிப்பட்ட யுக்திகளை கையாண்டு என்ன பண்ணுவான்? ஒரு சிலர்களை என்ன பண்ணுவான்? பயத்திலே வச்சுட்ருப்பான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான்? அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க, பயத்திலே வச்சுட்ருப்பான். பயம் ரொம்ப கொடூரமானு. ஒரு சிலர் என்ன பண்ணுவான்? வசப்படுத்துவான். ஆசை வார்த்தைகளால், ஆசை மொழிகளால் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சிலரை என்ன பண்ணுவான்னா வசப்படுத்தி அவர்களை ஆட்சி செய்வான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னா டாமினேட் பண்ணுவான், ஆதிக்கம் செலுத்துவோம். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. லீகல் ரைட்ஸ் அவனுக்கு இருக்குது. என்ன இருக்குது அவனுக்கு? லீகலாக அவனுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் ஒரு நபர் மேலே வரும்போது அவன் என்ன பண்ணுவான்? இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு என்ன பண்ணுவான்? கையாண்டு அவனுடைய நோக்கமே என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் சேட்டன்? பாண்டவருக்கு எப்படி ஒரு திட்டம் பிளான் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் எதிரானவன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. நம்மளுடைய எதிராளியான அப்படின்னு போட்டான். அப்போது நமக்கு அவன் என்னவா இருக்கிறான்? அப்போது நமக்கு நண்பனை போல இருந்தாலும் ஆசை வார்த்தைகளை நம்ம நோக்கி பேசினாலும் வேதம் என்ன சொல்லுதுன்னா நமக்கு எதிராளி அவன் அப்படின்னு போட்டு. He is our enemy. He is against us. He is not for us. அவன் நமக்கானவன் அல்ல, நமக்கு எதிரானவன். நம்மோடு இருப்பது போல இருப்பான். அப்போது ஒருத்தரை வசப்படுத்தணும்னு என்ன பண்ணணும்? ஆசை வார்த்தைகளால் என்ன பண்ணணும்? அவர்களோடு இருந்து அவர்களில் ஒருவனா போல காட்டி தான் என்ன பண்ண முடியும்? வசப்படுத்த முடியும். இப்போ பிசாசோட ஒரு யுக்தி என்னன்னா வசப்படுத்து. அப்போது வசப்படுத்துகிற அளவுக்கு அவன் அப்போது நீங்கள் ஏதேனில் என்ன பண்ணானா, ஏவாள் என்ன பண்ணா? ஆதிக்கம் செலுத்தலை, என்ன பண்ணா? வசப்படுத்தினான். தன் ஆசை வார்த்தைகளால் என்ன பண்ணா? அவனுடைய தவறான தகவலால் அவன் என்ன பண்ணான்னா ஏவாளை வசப்படுத்தினான். அவன் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணான்? நம்பி உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணானா அப்போது வசப்படுத்துறது என்னென்னா எதிராக நின்று பண்ணுறதா இல்லை கூடவே இருந்து பண்ணுறதா? கூட இருந்து பண்ணுவான். ஒரு சிலர் மேலே என்ன பண்ணுவான்? எதிர்த்து ஆதிக்கம் செலுத்துவான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான்? பயத்திலேயே வச்சு பயமுறுத்திட்டே இருப்பான். இப்போ இதெல்லாம் பிசாசுனுடைய பல வகையான தந்திர சூழ்ச்சிகள். இதெல்லாம் இப்போ அவன் வசப்படுத்துகிறானோ, பயன்படுத்துகிறானோ, நம்மளை டாமினேட் பண்ணுறானோ, ஆக மொத்தத்தில் பிசாசு என்ன? நமக்கு மனுக்குலத்திற்கு எதிரானவன். இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். பிசாசு மனுக்குலத்திற்கும் மனுக்குலத்தினுடைய எல்லா நன்மைக்கும் நல்வாழ்வுக்கும் எதிரானவன் தான் பிசாசு.
அதனால தான் சொல்கிறோம், ஒரு மனுஷன் நாசமாக போகணும்னு நீ நினைக்கிறேன்னா உனக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்குன்னு சொல்கிறோம். இது என்ன யாருது? பிசாசோட இது. திஸ் இஸ் எ தாட் ஃப்ரம் டெவில். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் காரியம் என்ன? பிசாசு நமக்கு எதிரானவன். அவன் உன்னோட மெதுவாக பேசலாம், உன்னோட பயமுறுத்தலாம். அவன் எப்படி உன்னை கையாள போகிறான் அப்படின்றது உன்னுடைய பலவீனம், உன்னுடைய சத்தியத்தை அறிகிற அறிவு, உன்னை பொறுத்து இருக்குது. உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, நீ யாரை சார்ந்து வாழ்கிறன்றதை பொறுத்து இருக்குது. அவன் எப்படி உன்னை வசப்படுத்த போகிறான், அவன் உன்னை ஆதிக்கம் செலுத்த போகிறானா, இல்லை வசப்படுத்த போகிறானா, இல்லை உன்னை பயத்திலேயே வைக்க போகிறான். இதெல்லாம் நம்மளுடைய அந்த ஆவிக்குரிய பக்குவத்தின் அடிப்படையில் தான் அவன் இருக்க போகிறான். பலசாலி இல்லை, அதே நேரத்தில் பிசாசு என்ன இல்லை, முட்டாள் இல்லை. நீங்கள் ஏசாயாவில் போய் படிக்கும்போது நீங்கள் போய் படிக்கலாம். பிசாசனுடைய இந்த நேச்சர்ஸ் பற்றி போகும்போது அவன் மனுஷனால முடியாது. அன்லெஸ் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இல்லாம. அப்போ ஒரு பிசாசை எதிர்க்க மனிதன் ரைட் பர்சனா மனிதனால முடியுமா? வாய்ப்பே. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவனை எப்படி சொல்றான்னா, அவன் உலகத்தின், இயேசு கிறிஸ்துவே சொன்னார், உலகத்தின் அதிபதின்னு சொன்னார். பவுல் என்ன சொன்னான்னா, இந்த உலகத்தின் தேவன் அப்படின்னு சொன்னான். அவனுடைய அந்த தந்திரத்தினால எந்த அளவுக்கு அவன் லீடர்ஷிப் எடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான பவுல் பார்க்கும்போது என்ன சொல்றான், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொன்னாரு, இந்த உலகத்தின் அதிபதியானவன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒரு சக்தியோட நீ எதிர்த்து நின்று போராடுறதுக்கு ஒரு சாதாரண மனிதனால முடியவே முடியாது. உன்னுடைய அறிவு, உன்னுடைய மூளை. இப்போ முன்னாடி ஒருத்தர் நிற்கிறான், மாம்சத்தில் நிற்கிறான்னா அவன் அடிக்கிறதுக்கு நல்லா உனக்கு என்ன தேவை? நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, யார் அடிக்கிறதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. அப்போ உனக்கு முன்னாடி இருக்கிற சத்துரு யாருன்னு தெரியும் போது நீ என்ன பண்ணலாம்? உடம்பு என்ன பண்ணிக்கலாம், நல்லா வளர்த்துக்கலாம், அவங்கள என்ன பண்ணலாம், நீ ஜெயிக்கலாம். ஆனால் உன் கண்ணுக்கே தெரியாத ஒரு சத்ருவோட நீ மேற்கொண்டு ஜெயிக்கணும்னா, அப்போ இந்த பூமியில அவனை எதிர்கொள்வதற்கான எந்த யுக்தியோ சக்தியோ ஞானமோ அறிவோ இந்த பூமியில இல்லை. ஏன்னா இந்த பூமியோட எல்லா சிஸ்டமையும் அவன் ஹேக் பண்ணி அவன் கைக்குள்ள வச்சிருக்கான். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அந்தகார லோகாதிபன் சொல்லும்போது இந்த உலகத்தினுடைய எல்லா சிஸ்டம் பாருங்க. ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொன்னார், இந்த உலகத்துக்கு அதிபதின்னு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார், இந்த உலகத்தின் தேவன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பைபிளில் நிறைய இடத்துல என்ன போட்டுருங்கன்னா, பூமியும் அது நிறைவும். இப்போ பூமி யாருடையது? பிசாசு தான். பூமி வேற, உலகம் வேற. பூமி என்பது நாம் வாழுகிற அந்த 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 ஜியோகிராபிக்கல் அந்த ஏரியா தான் என்ன பூமி. பூமியில இருக்கிற எல்லா லைஃப் ஸ்டைலு சிஸ்டம் ஃபுல்லா யார் கண்ட்ரோல்ல இருக்குது? ஆண்டவருடைய பிள்ளைகளோட கண்ட்ரோல்ல இருந்திருக்க வேண்டிய இது எல்லாமே இல்லாட்டி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை பவுல் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப பிசாசு இந்த பூமியை ஆளல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா வாழ்க்கை முறைகளையும் சிஸ்டமையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் கைக்குள்ள வச்சிருக்கான். He has manipulated all the systems in this world. இந்த பூமி யாருடையது? லீகலா இது யாருடையது? தேவனுடையது. இந்த பூமி தேவனுடையது. ஆனா இந்த பூமியில இருக்கிற எல்லா சிஸ்டம் அதை தான் உலகம்னு சொல்றோம். அதனால இந்த உலகம்னு சொல்லும் போது நம்ம எதை சொல்றது இல்லை, பூமியை சொல்றது இல்லை. இந்த உலகம்னு சொல்லும் போது எதை சொல்றோம்? இந்த பூமியில் இருக்கிற இயங்குகிற வாழ்க்கை முறைகள், சிஸ்டம், நம்பிக்கை முறைகள், இதை சொல்றோம். இப்போ எல்லா சிஸ்டம்லயும் யார் இருக்கா? பிசாசோட கரை இருக்கு. எல்லா வாழ்க்கை முறையிலும் யார் கை இருக்குது? எல்லா நம்பிக்கை முறைகள் இருக்குது. பிலீஃப் சிஸ்டம்ஸ்குள்ள யார் கரை இருக்குது? நான் சொல்றேன், பிசாசு பலசாலி இல்லை, ரொம்ப புத்திசாலியா. உன்னை அட்டாக் பண்ண வரும்போது உன்னுடைய ஜீனியாலஜி அவன் கையில் இருக்குது. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ வயசு. அவனுக்கு நீ என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அவரோட அப்பாவை அவனுக்கு தெரியும், அவரோட தாத்தாவை தெரியும், தாத்தாவோட அவனோட எல்லா அந்த டேட்டா யார் கையில் இருக்குது? புரியுதுங்களா? உங்க தாத்தாவோட வீக்னஸ் என்னன்னு தெரியும், உங்க அப்பாவோட வீக்னஸ் என்னன்னு தெரியும். அதே வீக்னஸ் உனக்குள்ள எப்படி அதை டிரான்ஸ்மிட் பண்றதுன்னு உனக்கு நான் சொல்றது எவ்வளவு பேர் புரிஞ்சு. எப்படி? இந்த லைஃப் ஸ்டைல் மூலமா, நம்பிக்கை முறைகள் மூலமாக. இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தினுடைய முழு அந்த 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 மரம் இருக்கு பாரு, ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்ப எல்லாத்தினுடைய டேட்டாவும் யார் கையில் இருக்கு? யாரோட டேட்டா? உங்க தாத்தாவோட அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது, பேர் கூட தெரியாது உனக்கு.
ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? பிசாசு உங்ககிட்ட சொல்லுவான், உன்னை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான். அப்போ ஒரு 10 தலைமுறையினுடைய எல்லா வகையான ஃபேமிலி டேட்டாஸ், தனிப்பட்ட நபருடைய டேட்டா சார். நீங்கள் அப்பால இப்போ சாத்தன போகிற மாதிரி இல்லை, எல்லாமே அவன் கையில் இருக்குது. புரியுதுங்களா? உன்னை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி, உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி, உன்னை அவனுடைய கையில் எடுக்கணுன்ற அந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி உன்னை என்ன பண்ணியிருக்கிறான்னா, உன்னை பல காலம் உன்னை என்ன பண்ணியிருக்கிறான்? வாட்ச் பண்ணியிருக்கிறான். எப்படி ஆண்டவருடைய பார்வை மேலே இருக்கிறோ அதே மாதிரி உன்னுடைய எதிராளியானவனுடைய பார்வை உன் மேலே இருக்குது. 24/7 நீ எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு அவனுக்கு தெரியும். நீ என்னென்ன சாப்பிடுவேன்னு தெரியும். உன் சாப்பாடு, உணவு, உனக்கு என்ன உணவு பிடிக்கும். கவனி, நான் பேசுறது மனிதர்கள் பார்க்குற இடத்துல, மனிதன் பார்க்காத இடத்துல, எல்லா இடத்துலையும் அவனுக்கு என்ன இருக்குது? ஆக்சஸ். சிங்கஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னும் nobody doesn't care about devil is watching us. தேவன் நம்மளை வாட்ச் பண்ணுறாருன்னு நமக்கு இருக்கிற அந்த அவேர்னஸ், அந்த ஒரு அவேர்னஸ் நமக்கு எதில் இல்லை. பிசாசும் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான்ற அந்த அவேர்னஸ் நமக்கு இல்லையே. இஸ் வாட்சிங். உன்னுடைய, நான் சொல்கிறது புரியுதுங்களா? உன்னுடைய எண்ணங்களை அவன் கையில் எடுத்துட முடியும். வெளியிலிருந்து புரியுதுங்களா? ஒரே ஒரு தாட்டை உனக்கு கொடுத்தா உன் மைண்டுக்குள்ளே போட்டு உன்னை எப்படி அதை மெடிடேட் பண்ணி உன்னை அப்படியே வாழ்க்கையை மாற்றணும்னு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ஆட்களுடைய வாழ்க்கை முறையை அவன் நிர்ணயிக்கிறான். அவன் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை பிசாசு நிர்ணயிக்கிறான். சொல்கிறது புரியுதுங்களா? பெரிய பெரிய பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கலாம். அவங்க எடுக்க போகிற டிசிஷன் எடுக்கிறது அவங்க. ஆனால் அந்த டிசிஷன்ஸ்க்கு பின்னாடி பிசாசோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? அது ஐ ஹவ் நோ ஐடியா. அப்போ உங்களை மானிட்டர் பண்ணுது. அதனால தான் சொல்கிறேன், பிசாசை எதிர்க்க ஒரு சாதாரண மாம்ச மனுஷனால 100% முடியாது. அதனால தான் பவுல் சொல்கிறான், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படு. Be equipped, be trained, develop your strength from God. தேவனுடைய வல்லமையில நீ என்ன பண்ணு? பலப்படு. Grow in the strength of God. தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய சத்தியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அந்த பலன்ல என்ன பண்ணு? நீ வளரு. ஜென்யூனா, சிஸ்டமேட்டிக்கா, கன்சிஸ்டன்ட்டா, வெரி ஜென்யூன். சூதா இல்ல, ஜென்யூனா, சிஸ்டமேட்டிக்கா. You have to plan it. உன்னுடைய ஆவி மனுஷனோட வளர்ச்சி அப்படி கண்ண மூடி திறந்து வர போறதில்ல ஒரு ஜெபத்தினால. ஒரு 2 நாள் நீ அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே அந்நிய பாஷை பேசி அந்நிய பாஷை பேசினாலும் உன் ஆவி மனிதன் வளர்ந்துருமா? ஒரு 30 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால உன் ஆவி மனுஷன் வளர்ந்துருவானா? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஃபாஸ்டிங்க்கும் ஆவி மனுஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. புரிஞ்சுக்குது? யுவர் ஃபாஸ்டிங் வில் நெவர் க்ரோ யுவர் ஸ்பிரிட் மேன். புரியுதுங்களா? உன்னோட உபவாசம் என்ன பண்ண போறது இல்லை. உன் ஆவி மனுஷன் என்ன பண்ணது? உபவாசம் என்ன பண்ணணும்னா உன்னை டிசிப்ளின் ஆக்கும். பட் அது ஆவி மனுஷன் என்ன பண்ணாது? புரியுதுங்களா? நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட சிந்தனைகளை டிசிப்ளின் பண்ணி ஒழுங்குபடுத்துறது தான் ஃபாஸ்டிங். உங்களுடைய என்னுடைய ஒவ்வொரு உணவு முறையிலையும் நம்மளுடைய உணர்ச்சிகள் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எவ்வளோ பேர் இருக்குது. உன்னோட ஃபுட் ஹேபிட்ஸில் இப்போ ஜிம்முக்கு போனால் அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு. நீ இதை தான் உணவை அவன் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறான், முடிவு பண்ணுறான். நீ இதை தான் சாப்பிடணும்னு, இப்படி தான் இருக்கணும், நீ இதை தான் பண்ணணும்னு எவனோ ஒருத்தன் உன் லைஃப் என்ன பண்ணிட்டுருக்கான். பட் we are not aware of the word of God. நீ எப்படி வாழணும்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. அதை பற்றி நமக்கு என்ன இல்லை. எவனோ ஒருத்தன் some nonsense, எவனோ ஒரு பைத்தியக்காரன் சொல்றான்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் இதை எடுத்து அவர் என்னை பற்றி என்ன சொல்றாரு, நான் எப்படி வாழ. நம்ம இன்னைக்கு டோட்டலாக இந்த உலகம் நம்மளை இயக்கிட்டு இருக்குதுங்க. வீட்டில் பண்ண எக்ஸசைஸ் பண்ணு, வாக்கிங் போ. நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஐயோ பயங்கரமாக போகணும், இப்படி இருப்போம், ஜிம்முக்கெல்லாம் போய். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு ஓடிடுவாங்க, பயந்தாங்கோலிங்க, அறிவு கெட்டவங்க. ஆனால் இங்கே இது எல்லாம் தைரியம்ன்றது உள்ள இருக்கு சார். தைரியம் உன்னுடைய ஜிம் பாடியிலேயே, தைரியம் உன்னுடைய பைசப்ஸ்ல இல்ல, 7 பேக்ல இல்ல, உன்னுடைய தைரியம் உனக்குள்ள இருக்குது. எவ்வளவு உடம்ப வளர்த்துக்கிட்டோம், சின்ன பிரச்சனை பார்த்து என்ன பண்ணிடுவோம், ஓரத்தில் போய் நிற்போம். டேய் ஏன்னா இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுட்டு பயந்துடுறேன், அது வேற இது வேற. வாழ்க்கையை உனக்கு நேராக வீசுற புயலை எதிர்கொள்ள முடியாது. ஜிம்முக்கு போறது முடியுமா? உங்க வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், உன்னை சூழ்ந்து வர எல்லா பிரச்சனையும் இந்த 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 ஸ்ட்ரென்த். இதை பத்தி நான் எதுக்கு பேசுறேன், இது வேற. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள் சொல்லும் போது அது வேறன்னு சொல்லுவாங்க. It is 100% you receive a supernatural strength from the above.
தேவனிடத்திலிருந்து உண்டாகிற, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அப்படின்னு போட்டுக்குது. ஒரு பலன், a power. We have received a power. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நீ பெற்றுக்கொண்டு அன்னைக்கு உனக்குள்ள ஒரு பலன் வரும். அந்த பலனால மட்டும்தான் உன்னுடைய எதிரியாளைய வீழ்த்த முடியும்.